கிருஷ்ணநாமத்தில் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மதம் பற்றிய சில வார்த்தைகளை உங்களிடம் பேச விரும்புகிறேன். மதம் என்பது கடவுளை அறிவது எப்படி என்றும் அவரிடம் அன்பு செலுத்துவது எப்படி என்றும் கற்றுக் கொடுப்பதாகும். அதை தவிர நம் தேவைகளை பூர்த்தி செய்ய மதம் தேவையில்லை. ஏனெனில் மதமே இல்லாத ஜீவராசிகளும் உதாரணமாக நாய், பூனைகளும் அவற்றின் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை கடவுள் அளிக்கிறார். எவ்வித உள்நோக்கங்களும் இல்லாமல் கடவுளிடம் அன்பு செலுத்துவது எப்படி என்பதை மதம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஏதாவது லாபத்திற்காக நாம் கடவுளிடம் அன்பு செலுத்துவோமானால் அது வியாபார அன்பல்ல. ஒருவன் உண்மையாகவே கடவுளிடம் அன்பு செலுத்த விரும்பினால் அதற்கு எந்த தடங்களும் இல்லை. ஏழை, பணக்காரன், இளைஞன், முதியவன், கருப்பன், வெறுப்பன், ஆண், பெண், ஜாதி என்ற பேதங்கள் ஏதுமின்றி அவரை நேசிக்க முடியும். பக்தன் கடவுளுக்கு செய்யும் சேவையை ஒரு தாய் தன் குழந்தைக்கு செய்யும் சேவையை போன்றது. அதில் எந்த லாப நஷ்ட எதிர்ப்புகளும் இல்லை. நன்றி, வணக்கம். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். கைச்சின்ன பால் தரேன், கல்கண்டு சீனி தரேன். கைச்சின்ன பால் தரேன், கல்கண்டு சீனி தரேன். கை நிறைய வெண்ணெய் தரேன். வெயிலே போக வேண்டாம். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். கைச்சின்ன பாலும் வேண்டாம், கல்கண்டு சீனி வேண்டாம். கைச்சின்ன பாலும் வேண்டாம், கல்கண்டு சீனி வேண்டாம். உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன். உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன். போக வேணும் தாயே, தடை சொல்லாதே நீயே. போக வேணும் தாயே, தடை சொல்லாதே நீயே. யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கள்வர் பயம். யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கள்வர் பயம். கள்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடும் கண்மணியே. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். கள்ளன்னு பொற்கள்ளன் உண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா. கள்ளன்னு பொற்கள்ளன் உண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா. கள்வர் வந்து என்னை அடித்தால் கண்டதுண்டம் செய்திடுவேன். போக வேணும் தாயே, தடை சொல்லாதே நீயே. கோவர்தனகிரியில் ஓரமான மிருகங்கள் உண்டோ. கோவர்தனகிரியில் ஓரமான மிருகங்கள் உண்டோ. கரடி புலியை கண்டால் கலங்கிடுவாய் கண்மணியே. மாடு மேய்க்கும் கண்ணே காட்டு மிருகங்களெல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும். காட்டு மிருகங்களெல்லாம்
கண்டால் ஓடி வரும் கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி ஜெயித்திடுவேன் போக வேணும் தாயே தடை சொல்லாதே பச்சமுள்ள நந்த கோபர் பாலன் எங்கே என்று கேட்டால் பச்சமுள்ள நந்த கோபர் பாலன் எங்கே என்று கேட்டால் என்ன பதில் சொல்வேனடா என்னுடைய கண்மணியே மாடு மேய்க்கும் கண்ணேறி போக வேண்டாம் சொன்னேன் பலருடன் வீதியிலே பந்தாடுறான் என்று சொல்வேன் பலருடன் வீதியிலே பந்தாடுறான் என்று பலருடன் வீதியிலே பந்தாடுறான் என்று சொல்வேன் தேடிய நீ வருகையிலே ஓடி வந்து நின்றிடுவேன் தேடிய நீ வருகையிலே ஓடி வந்து நின்றிடுவேன் போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே. நன்றி. அபிநயா. இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பக்குவமான சமுதாய அமைப்பை பற்றி எனக்கு தெரிந்த சில வார்த்தைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உலகெங்கிலும் உள்ள மனித சமுதாயம் 4 வர்ணங்களாகவும் ஜாதிகளாகவும் 4 ஆசிரமங்களாகவும் வாழ்வின் பருவங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. புத்திசாலிகளின் பிரிவு, போர் புரிவோரின் பிரிவு, விவசாயம் செய்வோரின் பிரிவு, தொழிலாளர்களின் பிரிவு ஆகிய 4 பிரிவுகளும் ஜாதி பிரிவுகளாகும். இவை ஒருவரின் தொழிலுக்கும் தகுதிக்கும் ஏற்றவாறு பிரிக்கப்பட்டுள்ளன. பிறப்பினால் அல்ல, மாணவ பருவம், இல்லற பருவம், ஓய்வு பெற்ற பருவம், பக்தி பருவம் ஆகிய 4 பருவங்களும் வாழ்வின் பருவங்களாகும். மனித சமுதாயத்தின் சிறப்பான நன்மைக்கு இப்பிரிவுகள் அவசியம். இல்லையெனில் ஆரோக்கியமான முறையில் வளர்ச்சி அடைய முடியாது. மேலே குறிப்பிட்டுள்ள ஒவ்வொரு பிரிவிலும் பரம அதிகாரியான முழுமுதற் கடவுளை திருப்திப்படுத்துவதே நோக்கமாக இருக்க வேண்டும். பண்பாடுடைய இந்த இந்த நிர்வாக அமைப்பு வர்ணாசிரம தர்மம் என்று அழைக்கப்படுகிறது. பண்பாடுடைய வாழ்விற்கு இது மிகவும் பொருத்தமானதாகும். ஒரு பிரிவினர் மற்றொரு பிரிவினரை செயற்கையான முறையில் அடக்கி ஆள்வதற்காக அல்ல, இந்திரிய பிரீதி எனப்படும் புலனுக்கட்சியின் அளவுக்கு அதிகமான பற்றுதலால் பரம்பொருளை உணர்தல் என்னும் வாழ்வின் நோக்கம் இழக்கப்படும் போது பலவீனமான பிரிவுகளை செயற்கையாக அடக்கி ஆள்வதற்காக இந்த வர்ணாசிரம அமைப்பை சுயநலவாதிகள் பயன்படுத்திக் கொள்கின்றனர். சண்டை சச்சரவுகள் நிறைந்த இக்கலியுகத்தில் இத்தகைய செயற்கையான ஆதிக்கம் ஏற்கனவே உள்ளது. ஆனால் இந்த ஜாதி மற்றும் ஆசிரம பிரிவுகள் சமூக ஒற்றுமையையும் தன்னுணர்வையும் பெறுவதற்காகவே உள்ளன, வேறெந்த நோக்கத்திற்காகவும் அல்ல என்பதை பகுத்தறிவுடைய மக்கள் நன்கணிவர். வாழ்வின் மிக உயர்ந்த நோக்கம் அல்லது வர்ணாசிரம தர்மத்தின் மிக உயர்ந்த பக்குவ நிலை முழுமுதற் கடவுளை திருப்திக்காக ஒருங்கிணைந்து செயல்படுவதே என்று இங்கே பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த வர்ணாசிரம முறை கடவுளால் உண்டாக்கப்பட்டது என்பதால் இயற்கையானதாகும். நமது உடலில் மூளை, கைகள், கால்கள், வயிறு என 4 பிரிவுகள் உள்ளது போல இந்த சமுதாயமும் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் என 4 பிரிவுகளை கொண்டுள்ளது. இது இயல்பானதாகும். ஆனால் தலையை வெட்டிவிட்டால் உடலினால் என்ன பயன்? அத்து ஒரு பிணம். அதுபோலவே பிராமண பண்பாடு இல்லாத இன்றைய சமுதாயம் தலையற்ற சமுதாயமாகும். மிக சக்தி வாய்ந்த பாதுகாப்பு துறையும் சத்திரியர்களும், அனைத்து வசதியும் கொண்ட பொருளாதார துறையும் வைசியர்களும், எண்ணிலடங்காத தொழிலாளர்களும் சூத்திரர்களும் இன்றைய சமுதாயத்தில் இருக்கலாம். ஆனால் தலைப்பாகம் பிராமணர்களின் பிரிவு இல்லாததால் இன்றைய சமுதாயம் உயிரற்ற உடலாகவே செயல்படுகிறது. இதனால் தான் அனைவரும் துன்பப்படுகிறார்கள். எனவே பாகவதத்தின் அறிவுரை என்னவெனில் ஈஸ்வனோ சிதர்ஷ்ய தர்மஸ்ய சம்சித்திர் அரிதோஷனம். கிருஷ்ணர் அல்லது அரியின் திருப்திக்காக உங்களுடைய கடமைகளை சிறப்பான முறையில் செய்து வந்தால் நீங்கள் பக்குவம் அடைவீர்கள். 4 சமுதாய பிரிவுகளையும் 4 ஆன்மீக பிரிவுகளையும் உள்ளடக்கிய வர்ணாசிரம முறையானது சில சமயங்களில் பௌதிகமானதாக தோன்றலாம், ஆனால் அவை ஆன்மீகமானவை. கிருஷ்ணரை மறந்திருப்பதே பௌதிக நிலை. பூரண கிருஷ்ண உணர்வு இல்லாதவர்கள் ஜடத்தையும் ஆன்மீகத்தையும் வேறுபடுத்தி பார்ப்பார்கள். ஆனால் பூரண கிருஷ்ண உணர்வை அடைந்த பின்னர் நீங்கள் எல்லாவற்றின் ஒருமையையும் காணலாம். ஏகத்வம் அனுபஷ்யதா ஈஷோபனி நிஷத்தி 7 அனைத்தும் கிருஷ்ணருடன் சம்பந்தப்பட்டுள்ளது என்பதை உங்களால் காண முடியும் என்பதே இதன் பொருள். எனவே ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைந்த கிருஷ்ண பக்தன் அசைவன அசையாதன என எதை பார்த்தாலும் அவன் அந்த உருவத்தை காண்பதில்லை. மாறாக அவனது
இஷ்ட தெய்வத்தின் தோற்றத்தையே எங்கும் காண்கிறான். எனவே கிருஷ்ணரை மறந்திருக்கும் நிலையிலிருந்து விடுபடுவதற்கு அவரை திருப்திப்படுத்துவதே ஒரே தொழிலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சம்சித்திர் அரிதோஷனம். கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவது மட்டுமே உங்களுடைய குறிக்கோளாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையை பக்குவம் அடையும். அடுத்ததாக, இன்றைய நவீன சமுதாயத்தில் வளர்ச்சியாக கருதப்படும் இணையம், இன்டர்நெட், செய்தித்தாள், செல்போன், தொலைக்காட்சி போன்றவை நம்மை மேலும் ஆன்மீகத்திலிருந்து விலக்குவதற்கு வழி செய்கின்றன. இவை மக்களின் புலன்களை தூண்டிவிட்டு புலன் இன்பத்தை அதிகரிக்க செய்து புலன்களை மாசடைய செய்கிறது. நவீன சமுதாயத்தில் உள்ள பெண்கள் மிகவும் சுதந்திரமாக வலம் வருவதை நாகரிகமாக கருதுகின்றனர். பாரத பாரம்பரியத்தின்படி பெண்கள் தங்களது சிறு வயதில் தந்தையின் பாதுகாப்பிலும், திருமணம் புரிந்த பின்னர் கணவனின் பாதுகாப்பிலும், வயதான பின்னர் மகனின் பாதுகாப்பிலும் இருக்க வேண்டும். அத்தகு கட்டுப்பாடும் ஒழுக்கமும் இல்லாத காரணத்தினால் பல்வேறு தகாத உறவுகள் வளர்ந்து வருகின்றன. அதில் பசுவின் பாலை நாம் அருந்துகிறோம். பால் நின்றவுடன் அவளை கசாப்பு கூடங்களுக்கு அனுப்புகின்றனர். இது எந்த விதத்தில் நியாயம்? பல்வேறு வழிகளில் மக்கள் அனைவரும் ஆன்மீக கலாச்சாரத்தை விட்டு விலகியுள்ளதால் பல்வேறு வெப்பம், தண்ணீர் பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகளில் மனிதன் சிக்கிக் கொண்டுள்ளான். சிறிது நேரமாவது உரையாற்ற வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இங்கிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அபிநயா அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்ல ஒரு சிறந்த உற்சாகமான கரகோஷங்களை எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். சிறந்த பேச்சாளர் ஆரட்டுப்பாறையினுடைய பெருமை அபிநயா அவர்கள். Recitation by Bansuri Aruna. Om Pataya Prabdibodhitam Bhagavatam Narayanena Swayam Vyasena Kratitam Purana Muninam Madhye Mahabharatam Advaitam Kratavashinim Bhagavatim Ashtadashaadhyayinim Ambadvamanusandadhami Bhagavad Gita chapter 7. Maya saktamana partha yogam yunjanmadhasrayaha asamsrayam samagram mam yatanyasasi tasrunu jnanam teham savijnanam itam vakshamya seshataha yajñātvām neha bhūyonat jñātvām mama shishyate manushyanam sahasreshu kasyam yatati siddhaye yatataamapi siddhanam kasyam nam peti tattvataha bhūmirapo nalo vayu kam namo buddhi evacha ahankara itam yammi भिन्ना प्रकृतिरेषदः अपरेयम् इतस्वम्यां प्रकृतिं विद्धि मे परां जीवभूता महाबाहो या एदं दाक्षया जगत् एतद्योनीनि भूतानि सर्वाणीत्युपधारया अहं कृस्तस्य जगतः प्रवाद प्रह्लाद जगत्. இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். பௌதிக இன்பத் துன்பங்களை பற்றி எனக்கு தெரிந்த சில வார்த்தைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பௌதிக உலகில் இன்பத்தை தேடுவதிலும் துன்பங்களிலிருந்து விடுதலை பெறவும் நாம் ஒவ்வொருவரும் முயன்று கொண்டுள்ளோம். நமது கட்டுண்ட நிலையானது ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீக எனப்படும் மூவகை துன்பங்களுக்கு காரணமாகின்றன. உடலாலும் மனதாலும் வரும் துன்பங்கள் ஆத்தியாத்மிக துன்பங்கள் ஆகின்றன. உதாரணமாக, நமது உடலில் ஏற்படும் சில மாறுதல்கள், வலி அல்லது காய்ச்சலை பெறுகிறோம். மற்றொரு வகையான ஆத்தியாத்மிக துயரம் மனதினால் உருவாக்கப்படுகின்றன. உதாரணமாக, எனக்கு மிகவும் பிரியமான ஒருவரை நான் இழக்க நேரிட்டால் எனது மனம் மிகவும் பாதிப்படையும். அதுவும் துன்பமே. எனவே உடலில் ஏற்படும் நோய்களுக்கு மனதில் ஏற்படும் பாதிப்புகளும் ஆத்தியாத்மிக துன்பங்கள் ஆகின்றன. அடுத்ததாக, பிற ஜீவராசிகளால் உண்டாக்கப்படும் துயரங்கள் ஆதி பௌதிக துன்பங்களாகும். மனிதர்கள் தினமும் ஆயிரக்கணக்கான அப்பாவி விலங்குகளை கசாப்பு கூடங்களுக்கு அனுப்புகின்றனர். விலங்குகளால் தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்த முடிவதில்லை. ஆயினும் மாபெரும் துன்பத்திற்கு உட்படுகின்றனர். நாமும் இதர உயிர்வாளிகளால் ஏற்படும் துயரங்களால் பாதிக்கப்படுகிறோம். இறுதியாக பல தேவர்களை போன்ற உயர் அதிகாரிகளால் விளையும் ஆதி தெய்வீக துன்பங்களாகும். பஞ்சம், நிலநடுக்கம், வெள்ளம், ஆட்கொள்ளி நோய்கள் போன்ற துயரங்கள் ஆதி